தனிப்பட்ட முறையில் காக்கி உடைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சகோதரனோ சகோதரிட்ட கோவம் இல்லைங்க. கோவம் வந்துச்சுன்னா வராதுன்னு சொல்லலை, அப்புறம் அதை எதிர்பார்க்குறீங்க. ஒரு சிஸ்டமிக் பிரச்சனையில காக்கி உடை மாட்டி இருக்குது, கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது, சுதந்திரம் இல்ல. பெரிய கவர்னர் ஆட்சியாளர்களை பார்த்து நின்று கொண்டிருக்கின்றார்கள், சுதந்திரமாக முடிவெடுக்க முடியல. அதைத்தான் நான் சொல்லுகின்றனோ தவிர வேறு யாரையும் நான் குற்றம் சுமத்தவில்லை. கிளப்பிட்டாரு பெரிய கரெக்டர். அதற்கான காலம் வரும், எங்களுக்கும் மக்கள் வாய்ப்பு கொடுப்பார்கள். பச்சை மண்ணுப்பா நீ. உனக்காண்டி வீட்டுல அண்ணன் பொம்மை காரு, பொம்மை ரயிலு, ரிமோட் பிளேன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். உட்காந்து கல்ல விளையாண்டுக்கிட்டு அன்னைக்கு காவல்துறையை நாங்கள் சீர்படுத்தி காட்டுவோம். தேவையில்லாம குறும்புத்தனம் பண்ணி அந்த கிளடு கட்டையில டயர்ட் ஆக்கிறாத. நீங்க வந்து சாட்டையில அடிச்சுக்கிட்டீங்க. முழு பைத்தியத்தை நீங்க நம்பலாங்க. அரமண்டல் ஆடுதான் ஆபத்தானவன். இப்ப நான் கோவமே காக்கி உடையின் மீது. ஓ பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. அவ்வளவு ஒரு இன்னலை சந்தித்த ஒரு பெண், அவங்க காவல்துறையின் மீது திருப்தியா இருக்கிறாங்களா? ஏய் இவனை ஏதாவது பண்ணுங்கடா. காவல்துறையை நம்பி கரெக்டான டைம்ல ஒரு நாள் டிலே ஆனா கூட அந்த மாணவி நமக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அவங்க நம்பிக்கையை தக்க வைக்கிற மாதிரி நாம நடவடிக்கை எடுத்திருக்கோம். அவங்க தரப்புல பொறுத்த வரைக்கும் காவல்துறை நல்லா பண்ணியிருக்கிறாங்கன்னு எல்லாரும், அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், பாதிக்கப்பட்டவர்களாகட்டும், அவங்க காவல்துறை மேல நல்ல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அதை நாம உறுதிப்படுத்துற மாதிரி தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். நல்ல பாதுகாப்பா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு இது இல்லை. அவங்க நம்ம எடுத்த நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு திருப்தியா இருக்கிறாங்க. இதே மாதிரி நீங்க தேர்தல் நிற்கும் போது கூட உங்களோட தொண்டர் ஒருத்தர் வந்து கையை வந்து அறுத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி வந்து தன்னைத்தானே வருத்திக்கிட்டு நீங்க பண்றத வந்து நாளைக்கு வந்து உங்க தொண்டர்களோட ஃபாலோ பண்ணாங்கன்னா இதுக்கெல்லாம் யாரா காரணம்? கேட்க கூடாதுன்னு இருந்தா இப்ப கேட்கறேன் சொல்றான். அடிப்பதுங்கன்னா தமிழ் மரபுல நம்முடைய பாரம்பரியத்துல தினமும் நடப்பதுதான். உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. சொல்லு. தாத்தால இருந்து எங்க அப்பால இருந்து எல்லாமே காவடி எடுக்கிறாங்க, பண்றாங்க. அதைத்தான் எடுத்திருக்காங்கண்ணா. நாம ஆண்டவனுக்கு ஒரு வேள்வியாக இதை செய்கின்றோம். ஒரு தனி மனிதனை உயர்த்தியோ புகழ்ந்தோ தாழ்த்தியோ நாம செய்யல. ஆனால் தனி மனிதனுக்காக யாரும் செய்யாதீங்க, ஆண்டவனுக்காக நாம செய்யறதுதான் நானும் செஞ்சிருக்கிறேன்னா. இன்னைக்கு என்னை வருத்தி கொண்டிருப்பதுன்னு சொல்றதை விட ஆண்டவனுக்கு இதை சமர்ப்பித்திருக்கின்றோம். அந்த அறவழியில போறோம். நாங்களும் தவறுகள் செய்திருக்கலாம், தெரிஞ்சோ தெரியாமலையோ. அந்த சாட்டடியை வந்து எங்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும், அப்படி எடுத்துக்கங்க. எந்த நிர்வாகிகளும் யாரும் இது செய்ய மாட்டாங்கண்ணா. இது வந்து ஒரு கட்டுக்கோப்பான தொண்டர்கள் சார்ந்த ஒரு கட்சி. அது மனுஷங்களுக்குப்பா, ஒன்ன மாதிரி அனிமல்ஸுக்கு இல்ல. அதனால எல்லா தொண்டர்களுக்கும் அன்பான வேண்டுகோள், அறவழியில போராடுங்க, ஆண்டவனோடு உங்களை சமர்ப்பியுங்கள். அந்த பைக்ல போற மாதிரி 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க, ஒரே பைக்ல 3 பேர் போறாங்க. இந்த 3 பேரும் தான் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு மாணவியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தார். இந்த போட்டோல இருப்பது யாரு தெரியுமா? அந்த நரேந்திர தாமோதரதாஸ் மோடியோடு அருகில் இருப்பவர்கள் யாரு தெரியுமா? அப்புறம் இன்னொரு போட்டோ கட்டுங்க. அதெல்லாம் யாருன்னு தெரியுதா? இவர் தான் யோகி ஆதித்யநாத் பக்கத்துல இருக்கிறாங்களே, இவங்க எல்லாம் யாருன்னு தெரியுதா? இந்த 3 அயோக்கிய பயிலும் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஐடி டீம்ல எதுங்க? பாரதிய ஜனதா கட்சியுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு இருக்குல்ல, ஐடி பிரிவுல பொறுப்புல இருக்கக்கூடிய பொறுக்கி பயிலுங்க இந்த 3 பேர். நான் என்ன கேட்கிறேன், 3 மணி நேரத்துல குற்றவாளிகள் கைது செய்யக்கூடிய தமிழ்நாடு அரசு காவல்துறையவே நீ கண்டிப்பேனா? பெரும் போராட்டத்தை எதிர்கட்சிகள் முன்னெடுத்த பிறகு வேறு வழியே இன்றி 2 மாசம் கழிச்சு இவனுங்களை கைது பண்ணிச்சு யூபி அரசு. அதனால எல்லா தொண்டர்களுக்கும் அன்பான வேண்டுகோள், அறவழியில போராடுங்க, ஆண்டவனோடு உங்களை சமர்ப்பியுங்கள். கட்சிக்குள்ள தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சிக்குள் இதை விட அதிகமாக பெண்களின் மீது நடக்கக்கூடிய சிக்கல்கள், தாக்குதல்கள் இருக்கிறது எனக்கு தெரியும்னு பேசுறேன். அண்ணாமலை என்ன நடவடிக்கை எடுத்த நீ? யார் மீது நடவடிக்கை எடுத்த நீ? என்ன செஞ்சு கிழிச்சிட்ட சொல்லு. கேட்கிறேன் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, அக்கா எங்கக்கா போனீங்க? அன்னைக்கு 5 மாத கர்ப்பிணி பெண் பில்கிஸ் பானு, அவ கையில இருக்கிற 3 வயது குழந்தையை புட்டிங்கி தலையில அடிச்சு கொண்டு 5 மாச கர்ப்பிணி பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த குற்றவாளிகளை சுதந்திர தினத்தன்று விடுதலை செய்தது இந்த பாஜக. இவ்வளவு கொடூர குற்றவாளிகளை ஏன் விடுதலை செய்தீர்கள் என்று பாஜகவை பார்த்து நீதிமன்றம் கேட்டுச்சு. நெற்றியில் திலகமிட்டு வரவேற்றார்கள் இந்த கொடூர குற்றவாளிகள்.
வெக்கமா இருக்கு உங்களுக்கு? எங்கடா போனீங்க அன்னைக்கு எல்லாரும்? போகாத இந்த செருப்பு எடுத்துட்டு போயா செருப்பை எடுத்து குடுக்குறியா எரியான்னு எவனுக்கே தெரியும்? ஏடா உன் கட்சியில பொறுப்புல இருக்கிறவன்டா அவ்வளவு வேணும். திமுக வந்து நேத்து குற்றவாளிக்கு திலகம் விட்டுச்சா, வரவேற்றுச்சா? 3 மணி நேரத்துல கைது பண்ணி மாவு கட்டு போட வச்சிருக்கு. என்ன பண்றது? ரொம்ப உஷாரா இருக்கணும். வானதி சீனிவாசன் எங்கே சென்றார் இன்னைக்கு? கோயம்புத்தூர்ல ஒரு பள்ளிக்கூட பிள்ளை வாத்தியார் தப்பா நடந்துட்டான்னு சொல்லி செத்து போச்ச வானதி சீனிவாசன் அந்த பக்கம் போனீங்க நீங்க. அந்த மாணவி இந்து மாணவி தானே, தமிழ்நாட்டு மாணவி தானே. ஏன்னா பள்ளிக்கூட ஹிந்து அமைப்பு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம். அப்பா எல்லாம் புரிஞ்சுட்டு உட்கார்ந்துருப்பீங்க. போய் வாயிலாம் வந்த போய் ஒரு மலர் மாலை வச்சுருக்காங்க அந்த பிள்ளைக்கு. ஏன்னா அந்த பள்ளிக்கூடம் ஹிந்து அமைப்பு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம். நீ போக மாட்டேன், உன் தொகுதி தரடா, நீ பார்ஷியலா பேசுறீங்க. இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. இதோட கொடுமை என்னன்னு சொல்றேன். சின்ன பிள்ளைங்க, சின்ன குழந்தை அசீபா கோயிலுக்குள்ள வச்சு அந்த சின்ன பிள்ளைய மனசாட்சி கேட்ட பாவிகள் கோயிலுக்குள்ள வச்சு ஒரு சின்ன பிள்ளைய சீரழிச்சு சின்ன பின்னப்படுத்தி அந்த பிள்ளைய கொண்டுட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் சொல்றாங்க, அந்த பிள்ளை வயிற்றுல சாப்பாடே இல்லை. தமிழிசை சவுந்தரராஜன் பதில் சொல்லணும். இந்த குற்றவாளிகளை கைது செய்தது காவல்துறை. பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர்கள் தேசிய கொடி ஏந்தி குற்றவாளிகளுக்கு ஆதரவாக குற்றவாளிகளை ஏன் கைது செய்தீர்கள் என்று கேட்டு பேரணி போனானே. தமிழிசை சவுந்தரராஜன் பதில் சொல்லணும். அண்ணே என்ன சண்டை போடாம போறீங்க? வீட்டே தப்பா கத்து வச்சிருக்காண்டா. இவங்கிட்ட போய் சண்டை போட்டா நான் கத்து வச்சிருக்க தொழிலுக்கே கேவலண்டா. இது அடுத்தது குல்தீப் சிங் செங்கார் யூபில எம்எல்ஏ, பாஜக எம்எல்ஏ, தான் வீட்டுல வேலை பாக்குற தலித் சிறுமி சின்ன பிள்ளை பாலியல் வல்லுறவு செய்யறான். அந்த பிள்ளை போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போது கதறது. எந்த காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கல. எல்லா சமூக நீதி அமைப்புகளும் திறன்களுக்கு போராட்டம் நடந்துச்சு. அந்த சின்ன குழந்தையோட அப்பாவை கூட்டு போய் காவல் நிலையத்துல வச்சு அடிச்சு அவ அப்பாவை கொண்டுட்டாங்க. இந்த வழக்கு யூபில நடந்தா தீர்வு கிடைக்காது. டெல்லி கோர்ட்டுக்கு மாத்தணும். சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு வேற வழி இல்லாம டெல்லி கோர்ட்டுக்கு மாத்துச்சு. இதுக்கு இடையில என்ன நடந்துச்சு தெரியுமா? இவங்க சொந்தக்காரங்க இந்த பொண்ணோட உறவினர்கள் எல்லாரும் கோர்ட்டுக்கு போயிட்டு வரும்போது நம்பர் பிளேட் இல்லாத லாரி அந்த கார் அடிச்சு தூக்குது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. அது வரைக்கும் இவனுக்கு கட்சியில இருந்து நீக்கிறதுக்கே யோசிச்சாங்க தெரியுமா? அப்புறம் வேற வழி இல்லாம நீக்கினீங்க. உடனடியாக இந்த பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங் செங்காருக்கு பதிலாக அவர் கொண்டாட்டி சங்கீதா செங்காருக்கு பஞ்சாயத்து போர்டுல பதவி கொடுத்து மாவட்ட பஞ்சாயத்து தலைவராகி அழகு பார்த்தீங்களா? நீங்க ஒரு கட்சி நீங்க பேசுறீங்க. தம்பி அழுவாதடா, நீ அழுதா யாரும் நம்ப மாட்டாங்கடா, சிரிச்சிடுவாங்கடா. இப்ப ராம் ரஹீம் ஒரு சாமியார் இருக்கு. அந்த ராம் ரஹீம் சாமியாரு அத்தனை சின்ன பிள்ளைகளை சிறுமிகளை சீரழிச்சான். ஆயுள் தண்டனை நீதிமன்றம் தண்டனையும் கொடுத்துருச்சு. பரோல் கொடுத்துட்டே இருக்கு பாஜக அரசாங்கம். ஃபுல் பரோல். அவன் பாதி நாள் வெளியில வரலாம். பர்த்டே பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு அவனுக்கு பரோல் கொடுத்தீங்க. திமுக அரசு அப்படி செஞ்சுதா? வானதி சீனிவாசன் வழக்கு தானே கொந்தளிச்சிருக்கணுமா இல்லையா? அன்னைக்கு உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. தமிழ்நாட்டுக்கே வரேன். தமிழ்நாட்டுல அதிமுக ஆட்சி காலத்துல பொள்ளாச்சியில பாலியல் வல்லுறவு பிரச்சனை நடந்துச்சு. கூட்டு பாலியல் வல்லுறவு ஏராளமான பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க. யார் கைது செய்யப்பட்டார்? அஇஅதிமுக மாணவர் அணியினுடைய நகர செயலாளர் கைது செய்யப்பட்டார். சிபிஐக்கு தானே அந்த வழக்கு மாறிடுச்சு. சிபிஐக்கு அந்த வழக்கு மாதிரி எவ்வளவு நாள் ஆச்சு? என்ன பண்றீங்க எல்லாரும்? குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டார்களா? அதுக்கப்புறம் அதிமுக கூட்டணி வச்சீங்களா இல்லையா? அண்ணா அடிக்காதீங்க நான் கதறனப்போ நீ உன்னைய கொண்டு சாட்டை கொண்டு அடிச்சா எதை கொண்டு அடிச்சா? நீங்க உன்னைய நீங்க இல்லாத ஒருத்தனை திமுக இருக்கான்னு சொல்லி கதை கட்டி விடுற. அவன் பொறுப்புல அன்னைக்கு இருந்தா அன்னைக்கு எல்லாரும் வாய் மூடி உட்கார்ந்துருக்கீங்க. இன்னொரு ஆசிரமத்துல மர்மமான முறையில் ஏராளமான பேர் மரணமும் வருது. எல்லாரும் போய் டான்ஸ் ஆடுறீங்க அந்த ஆசிரமத்துல. கேட்கிற ஒரு ஆசிரமம் ஒரு சாமியாரு என் 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிறான்னு அவங்க தகப்பன் கதறான். ஏன்னா வெக்கம் கெட்டவங்களா? அந்த சாமியார் எங்க இருக்கான்னு உங்களால கண்டுபிடிக்க முடியல. வாயில் குடிச்சாட்டு உள்ளாகி வெளிநாட்டை போய் தனி தீவு வாங்கிக்கிறான், தனி பாஸ்போர்ட்டுங்கிறான், தனி விசாங்கிறான். நீதிமன்றம் கேட்குது இவனை எங்கடா காமெடி தெரியலடா, இவனை கண்டுபிடிக்க முடியாதா? நீதிமன்றம் கேட்கும் மாத்தமே நீதிமன்றம் எங்கடா போனீங்க எல்லாரும்? ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா? இது கஷ்டமப்பா. கதை இப்படி போகுதா? ஒட்டும் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக தேசிய கொடி ஏந்தி போராட்டம் நடத்துகிற பாஜகவுக்கு கால அட்டிக்கிறது உரிமை கிடையாது. அந்த சவுக்கு எங்க கிட்ட கொடுக்குறா? நாங்க உங்களை விரட்டி வேண்டியது. விரட்டி விரட்டி விளக்க தோணுது. விரட்டி விரட்டி விளக்க தோணுது. அதிகாரத்தின் இல்ல பணக்காரங்க பவர தூக்கி போட்டு நிக்க தோணுது. தனி மனிதனுக்கு புகழாரமோ ஒரு தனி மனிதனை தூக்கி பிடித்தோ பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் வந்ததில்லை, வரப்போவதும் இல்லைங்கண்ணா. காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன் இந்த வாயால. அது வேற வாயி, இது நார வாயி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.